ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். தெரியாத பற்றி பார்க்க போகிறோம். 12th காமர்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 100 மார்க் எடுக்கலாம். மற்ற சப்ஜெக்ட் மாதிரி தான் காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா நம்ம டிகிரி படிக்கணும்னா கட் ஆஃப் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் காலேஜில் கட் ஆஃப் பார்ப்பாங்க. தமிழ் இங்கிலீஷை தவிர்த்துட்டு மித்த 4 சப்ஜெக்ட் கட் ஆஃப் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா காமர்ஸ் தான். அதனால் காமர்ஸ் இனி மாதிரி சப்ஜெக்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. மார்க் வந்து 70 கேள்வி இருக்குது. இந்த 70 கேள்வியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கேள்வி தான் நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 4 கேள்வி. மொதல் 4 கேள்வி. இந்த 4 கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் யூனிட்டில் ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து லிஸ்ட் த சப்ஸ்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி 2 அட்வான்டேஜ் ஆஃப் MBO. வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்? கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட். வாட் இஸ் மீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? ரைட் எனி 5 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. ஹூ இஸ் கால்ட் எ புரோக்கர்? இந்த செபி கொடுத்து பார்த்தீங்கன்னா செபி அந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் ப்ரொமோஷன்? வாட் இஸ் செலெக்ஷன்? வாட் இஸ் ஆன் இன்டர்வியூ? வாட் இஸ் மார்க்கெட்? மார்க்கெட்டிங் இதுவும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து த ரைட் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் டு ஜான் எஃப் கென்னடி. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் படித்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் GST? வாட் இஸ் மீன் பை குட்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? இந்த கேள்வி எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் யூனிட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 3 மார்க் நான் சொல்கிற எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் யூனிட் நான் வழக்கமாக சொல்கிறது தான். தேர்ட் மார்க் வந்து ஃபஸ்ட் யூனிட் கொஸ்டின் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. வேரியஸ் ஸ்கின்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் படித்து வச்சுக்கோங்க. டைப் ஆஃப் ட்ரெஷரர்ஸ் பில். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? பதினாலாவது கேள்வி பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் ஸ்டாக் அண்டு லேம் டக். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படித்து வச்சுக்கோங்க. டேம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ? நேம் த டைப் ஆஃப் செலெக்ஷன் டெக்ஸ்ட். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங். அட்வான்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் பிட்வீன் ஆண்டர்பிரனர் அண்ட் மேனேஜர். வாட் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா? எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் ஸ்டெப் ஜாம் சீட். வாட் இஸ் ப்ரெஷர் ரிசொல்யூஷன்? வாட் டு யூ மீன் பை ஸ்டேஷ்னரி மீட்டிங்? அடுத்து 5 மார்க் பார்க்க போகிறோம். இந்த ஃபீட்டிபிள் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. இது வருமா வராதான் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாமே வந்துடும். நிச்சயம் இது எல்லாமே படித்தாலே 90க்கு மேலே எடுத்துடலாம். 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த கேள்வியில் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கிங்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செபி கொஸ்டின் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. கட்டாயம் செபிலேருந்து ஒரு கேள்வி வந்துடும். அதனால் ஹியூமன் ரிசோர்ஸுங்க பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டில் உள்ள கொஸ்டின் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் இன்டர்வியூ. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூட்டி ஆஃப் கன்சியூமர். அடுத்து 27 மைக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர் ஆஃப் பிஸ்னஸ். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லிபரலைசேஷன். இம்பேக்ட் ஆஃப் LPG ஆன் இந்தியன் எக்கனாமி. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த எலிமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் சேல்.
ஃபியூச்சர் ஆப்ஜெக்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆண்டர்பிரனர், உமன் ஆண்டர்பிரனர், இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகணும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.